ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது கிராஃப்ட்டு. பி ஹாப்பி. சரிங்களா? இது ஒரு சின்னதாக கொஞ்சம் பண்ணேன், அது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஐஸ் ஸ்டிக்கில் நம்ம ஒரு வீட்டில் ஒரு மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் போடுற மாதிரி ஒரு ஹேங்கிங் ஒன்று ரெடி பண்ணலாம். அதுக்காக என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். ஐஸ் ஸ்டிக்கு அண்டு ஸ்கெட்ச் பென் வேணும். அதை கோக்கிறதுக்கு ஒரு நூல் வேணும். சரிங்களா? இது கலர்லாம் நான் எதுவும் அடிக்கலை, வீட்டில் சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டிக்கை வந்து உடச்சிக்கலாம். ஒரே ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து உடச்சிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிக்கு ஒட்டிக்கலாம். சரி, இதை ஒட்டிக்கலாம். இதுக்கெல்லாம் இந்த இது வந்து நல்லா இருக்குப்பா, டக்குன்னு ஒட்டிக்குது. இந்த கம் வந்து நல்லா இருக்கு, அதனால் இது வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது, பெருசாக இருக்குது. அதால் கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டிங்கனாலே போதும், நல்லா பிடிச்சிக்குது. நான் எனக்கு பிடிச்ச சிந்தனை மொழி வார்த்தைகள் தான் எழுதியிருக்கேன் நான். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? டெய்லி நம்ம கிச்சன் ரூம்லேயோ இல்லை பசங்களுக்கு கூட யூஸ் ஆகும்பா. பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, இல்லை சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அதை கூட நம்ம எழுதி அப்பப்போ ஸ்பெல்லிங் படிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வைக்கலாம். அவங்க டைம் இருக்கும்போது சும்மா பார்க்கும்போது டைனிங் டேபிள் இல்லை டோரு, ட்ரெஸ்ட்டு மாற்றுற இடத்துல அங்கே எங்கன்னா நீங்கள் வச்சிங்கன்னா கூட சின்ன வேர்டாக இருந்தால் கூட சீக்கிரமாக அவங்க மெமரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நான் ஒரு 6 ஸ்டிக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே டைப்பில் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி 2 ஸ்டிக்கில் சின்ன சின்னதாக ஒட்டி நான் இந்த மாதிரி 6 ஸ்டிக்கு பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த 6 ஸ்டிக்கில் நம்ம இது காஞ்சதும் ஒன்றா எழுதிப்போம். இது கொஞ்சம் நேரம் ஆகும். இதை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் காஞ்சதுனா போதும். வச்சு நம்ம இதில் வந்து எழுதலாம். நான் வந்து ஒன்றும் இல்லை, வாழ்க வளமுடன் தான் எழுதுகிறேன். வாழ்க வளமுடன் எழுதியிருக்கேன். இதை பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்லேயும் ஒன்று நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை நம்ம எழுதிக்கலாம். அந்த மகிழ்ச்சி நம்மை சார்ந்தது அப்படின்னு ஒரு வேர்டு எழுதியிருக்கேன். என்னை நேசிக்கிறேன், நான் மிகவும் திறமையானவன், நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும், நன்றி நன்றின்னு சொல்லிட்டு ஒரு 6 லைன் எழுதியிருக்கேன் நான். இப்போ இந்த 6 லைனை இந்த நூலில் ஒரே லைனாக வச்சு ஒட்டிட்டோன்னா அதை எடுத்து மாட்டலாம், ஈஸியாக இருக்கும். மாதிரி ஒன்று ஒன்றா ஆர்டர் வைஸாக நான் எடுத்து அப்படியே இப்போ உங்களுக்கு பார்த்ததை அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து ஒட்டிக்கலாம். கம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கம் போட்டுட்டோன்னா தான் அது அப்படியே ஒட்டும். இதை மாதிரி பின்னாடி நம்ம இது போட்டு திருப்பி வச்சு நான் ஒட்டணும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம எடுத்தோன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம இதை வந்து முடி போட்டு கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஹைட்டு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம்.
நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தான் எழுதணும்னு இல்லை, வீட்டில் பசங்களுக்கு மெமரி போயம் இருக்கும், இல்லை திருக்குறள் இருக்கும், வேறு எதனா மேக்ஸில் வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட நம்ம எழுதி இந்த மாதிரி வச்சோன்னா அவங்க பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் படிப்பாங்க. ஃபோனே இருக்கிறது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கும் நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். இல்லை அவங்கக்கிட்டேயே சொல்லி கூட நம்ம இதை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான சிந்தனை மொழி என்னென்னா, மனிதனை தவிர வேறு எவராலும் சிரிக்க முடியாது. மனிதனை தவிர வேறு எவராலும் சிரிக்க முடியாது. சரிங்களா? இது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.